அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலன்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் வளத்தையும் உருவாக்கட்டும். முயற்சி திருவினையாக்கும். இன்று தொடங்கும் சிறிய முயற்சியே நாளைய பெரிய வெற்றிக்கு விதையாகும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா காரணம் உள்ளே இருக்கு, வாங்க. இன்றைய நாள் 15/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய திதி அமாவாசை. காலை 9:27 வரை, பின் பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசிரிசம். இரவு 9:05 வரை, பின் திருவாதிரை நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று முழுவதும் அமிர்த மற்றும் சித்தயோகம் உள்ளது. இன்று கரிநாள் மற்றும் சமநோக்கு நாள் ஆகும். சூலம் கிழக்கு திசை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:05 வரை விசாகம், பின் அனுச நட்சத்திரம். இன்று இவர்கள் எந்த நல்ல காரியங்களையும் தொடங்க வேண்டாம். இறை வழிபாடு மிகவும் அவசியம். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். உயர்ந்த லட்சத்தை உடைய மேசராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். அதை தவிர உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் உங்களுடைய அத்தனை கனவுகளும் மெய்ப்படக்கூடும். மொத்தத்தில் இந்த நாள் மிக உற்சாகமான நாள், மிக நன்மையான நாள். கலைகளில் தேர்ச்சி உடைய ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் அத்தனையும் கலந்தது. இந்த இடத்தில் புதன் ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு தன வரவு மிக அதிகமாக இருக்கும். உங்கள் வாய்ச்சொல் அத்தனையும் பலிதமாகும். உங்கள் குடும்பம் மிக நன்மையான பலன்களை அடையும். மொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள். அதிக புத்திசாலித்தனம் உள்ள மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் மிக அமோகமான நாள். இன்று உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு இருக்கிறது. குரு 2ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் உங்களுக்கு தனபாக்கியம், குடும்ப விருத்தி, ஆயுள் யோகம் மற்றும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அத்தனையும் உண்டாகும். நீங்கள் வீடு கட்டுவதாக இருந்தால் மிக அதிர்ஷ்டமான நாளாக இன்று அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு உகந்தமான நாள். விடாமுயற்சியோடு அதிக உழைப்பை காட்டும் கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடும். அது வெற்றிகரமாக அமையும். ஏனென்றால் உங்கள் ராசியிலேயே குரு உச்சமாகவும் சுக்கிரன் இணைவும் மிக அமோகமான யோகத்தை கொடுக்கும். குருவும் சுக்கிரனும் இணைவது மிக நன்மையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை தொடங்கினாலும் மிக நன்மையாக முடியும். எல்லாம் வல்ல வளமும் உங்களுக்கு இன்று வந்து சேரும். நிர்வாகத்திறன் கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில், அதாவது மிக வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக நேர்த்தியான பலன். அதை தவிர உங்கள் ராசிநாதனோடு, அதாவது ராசி அதிபதியோடு சூரியனோடு இணைவு.
சூரியன் சந்திரன் புதன் இணைவு 11ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று மிக அதிகமான லாபமும் மிக நேர்த்தியான விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் வாழ தகுதியுடைய கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதனோடு இணைவு இப்படி அமைந்திருப்பதால் உங்களுக்கு தொழில் வளம் இன்று பெருகும். வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியடைய உங்களுக்கு ஏதுவான நாளாக இன்று அமையும். எதையும் பார்த்தவுடன் கணிக்கக்கூடிய துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில், அதுவும் 9 குடையவனோடு புதன் சூரியன் இணைவு இருப்பதால் இன்று உங்கள் தந்தை வழி அவர்கள் சொத்து வழி யோகம் உண்டாகும். இன்று உங்களுக்கு புகழும் கீர்த்தியும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாள். விடாமுயற்சி செய்து வெற்றியை அடைந்தே தீரும் என உறுதியாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு சந்திராசம் இருந்தாலும் அந்த இடத்தில் புதன் ஆட்சியாக இருப்பதாலும் சூரியனோடு இணைவு இருப்பதாலும் பெரியதாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இன்று மொத்தத்தில் உங்களுக்கு சுபமும் அசுபமும் கலந்த நாளாக அமையும். சிறந்த யோகத்திறனையும் சிறந்த புத்திசாலித்தனையும் உடைய தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில், அதாவது சூரியன் புதனோடு இணைவு 7ஆம் இடத்தில் இருப்பதால் இன்று உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாளாக அமையும். ஏனென்றால் இந்த சந்திரன் உங்களுக்கு அட்டமாதிபதி. அவர் சூரியன் புதனோடு இணைவது சுமாரான நாளாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதாலும் சுக்கிரனோடு இணைந்திருப்பதாலும் அது செவ்வாய் பகவான் பார்ப்பதாலும் உங்களுக்கு இன்று மிக நேர்த்தியான நாள். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை துடைத்தெறிந்து வெற்றியை காண்பதை இலக்கு என்று இருக்கும் மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலை. இன்று உங்களுக்கு கடினமான வேலைகள் வந்து சேரும். இருந்தாலும் நீங்கள் வேலை செய்வதில் மிக ஆர்வமாக இருப்பீர்கள். அதில் உங்களுக்கு இன்று வெற்றியும் கிடைக்கும். ஏனென்றால் அந்த இடத்தில் சூரியன் புதன் இணைவு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் இருப்பதால் நீங்கள் அதிக முயற்சி செய்து வெற்றியை காணாமல் விட மாட்டீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மற்றவர்களுக்கு உதவும் மிக உன்னதமான எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்திலேயே சூரியன், அதாவது 7 குடையவன் புதன் இணைவு. இந்த இணைவு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். வெற்றியை தரிசிக்கக்கூடிய காணக்கூடிய மிக உன்னதமான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். அடுத்தவர்களுக்கு உதவும் மிக உன்னதமான எண்ணம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் 4ஆம் அதிபதி, அதாவது 4க்கு அதிபதியாகிய புதனோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு வண்டி வாகனம் மற்றும் இடம் வீடு மாற்றம் இதெல்லாம் உண்டாகும். புதிய வாகனங்கள் உங்களை தேடி வரும். புதிய செயல்களும் வெற்றிகரமான செய்திகளும் உங்களை தேடி வரும்.
மொத்தத்தில் இந்த நாள் மிக அமோகமான நாளாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகின்ற சுப நிகழ்வுகளையும் புதிய திருப்பங்களையும் இன்னைக்கு ராசி பலனில் பார்த்தோம். நாளைக்கு நடக்க போகின்ற சுப நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க பாக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் மதுரை குமரேசன் SR. நன்றி, வணக்கம்.